ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பை ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். அதை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள், 15 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அந்த கடலைப்பருப்பெல்லாம் நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கலவையில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சுங்க. கடாயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைச்ச தேங்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. இது இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. நம்ம பருப்பு உருண்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்கும் போது பருப்பு உருண்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த உருண்டை உடையாமல் நல்லா அழகாக வருங்க. இப்போ பருப்பு உருண்டை நல்லா வேகட்டுங்க. அதுக்காக நம்ம லிட் போட்டுடலாம். இப்போ நம்ம லிட்டை எடுத்துடலாங்க. பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிருச்சுங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.